Hello, hi viewers. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 2024 இந்த ஹோல் சீரிஸோட ஒரு ஓவரால் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் கிட்ட போச்சு. 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸா இந்த சீரிஸ் போச்சு. ஒரு பெரிய ஒரு லாங்கான ஒரு சீரிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் போச்சு. பட் அட் த சேம் டைம் இந்தியா கிட்ட இருந்த மேட்சஸ்லாம் இந்தியா விட்டும் போச்சு. இப்ப கடைசியில 3க்கு 1ன்ற கணக்குல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போற வாய்ப்பையும் இழந்துட்டாங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியும் இழந்துட்டாங்க. இது ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நம்ம கிட்ட தான் இருக்கு. வருஷம் கெத்தா வந்து ஜெயிப்போம். இந்த வாட்டி நம்ம தோத்துட்டோம். பட் இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷத்தோட பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட ஒரு பெரிய இந்த ஹோல் சீரிஸோட ஒரு பெரிய ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. மாங்குன்னு bowling போட்டாரு. உண்மையிலே வந்து பவர் பிளேலயும் சரி, பட் ரொம்ப வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காரு. பட் ஆனா இந்த வேர்ல்ட் கப்லாம் நல்லா போட்டார். T20 வேர்ல்ட் கப்லாம். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து தான் ஒரு சில மேட்சஸ் கொடுத்தாங்க. அவரும் கொஞ்சம் இன்ஜுரி ரொம்ப வருஷம் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் தான் வந்து இப்போ கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு லாஸ்ட் ஒரு 1 இயரா. பட் இந்த சீரிஸ்ல ஒரு ஓவர் மேட்சுக்கு மேட்ச் 30 ஓவர் 35 ஓவர்னு போட்டாரு. அதுலயே ரொம்ப டயர்ட் ஆகி இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த 5th டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ்லயே அவரால் bowling போட முடியாம போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்ஜுரி ஆயிட்டாரு அவரு. ஆக்சுவலா அவர் தான் கேப்டன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து கேப்டன் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த இந்த சீரிஸ்ல 5 மேட்ச்ல ஒரு 32 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்து மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு. உண்மையில அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வேஸ்டா போச்சுன்னு தான் நான் உண்மையில ரொம்ப மன வருத்தத்தோட ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்மளால சீரிஸ் வின் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் கொடுத்து ஒருத்தரால சீரிஸ் வின் பண்ண முடியலன்னா அதோட அசிங்கம் வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பண்றது. மெயினா போலிங்ல அவருக்கு அப்புறம் சிராஜ் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு. ஒரு சில மேட்ச்ல அவர் ரொம்ப வாரி வழங்கினாரு. பட் மோஸ்டா கன்சிஸ்டன்டா போலிங் போட்டாரு. மேட்சுக்கு மேட்ச் 25-30 ஓவர் போட்டாரு. அவரும் 5 மேட்ச் இந்த சீரிஸ்ல 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாரு. நல்ல எக்கனாமிக்கலாவும் ஓரளவு போட்டாரு. கொஞ்சம் ரன்ஸ் வாரி வழங்கினாரு இந்த செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட்லாம். பட் ஓரளவு ஓரளவு நல்ல போலிங் பும்ராக்கு சப்போர்ட்டா கொடுத்து செகண்ட் மெயின் பேசரா இருந்தாரு சிராஜ். அது மாதிரி அந்த சைடுல நீங்க ஆஸ்திரேலியா சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா போலிங் வந்து எல்லாமே ரொம்ப பிரமாதமா தான் போட்டுருந்தாங்க. மெயினா பேட் கமின்ஸ்லாம் 25 விக்கெட் எடுத்திருந்தாரு. அது மெயினா முக்கியமான விக்கெட்ஸ்லாம் டைம் எடுத்தாரு. ஏன்னா அவரு வந்து அவங்க கண்டிஷன் இது பிளஸ் கேப்டன் வேற. அந்த பவுன்சி ட்ராக்ல எல்லாம் பயங்கரமா போடுவார். அவரோட பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆகும். அந்த மாதிரி அவரும் 5 மேட்ச்ல 25 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. அதே மாதிரி எதிர்பார்க்காத போலன் அவர் வந்து ஒரு 3 மேட்ச்ல 21 விக்கெட் கிட்ட எடுத்து விராட் கோலி சொல்லி லாஸ்ட் 2 டெஸ்ட்ல எடுத்தாரு போலன். மெயினா அதுவும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லேயே போட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லயும் ஓரளவு நல்லா ஈக்குவலாக தான் பண்ணியிருந்தாங்க. மெயினா இங்க எப்படின்னா 2 டீம்ல ஒரு டீம் ஓவர் அவுட் பிளே பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நம்ம எல்லாமே பார்டர்ல போய் தோத்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 5th டெஸ்ட் நம்மளால ஜெயிச்சிருக்க முடியும். அதே மாதிரி 4th டெஸ்ட் நம்மளால டிரா பண்ணிருக்க முடியும். அப்படி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில நம்ம தான் அப்படின்னு நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போற ஒரு வாய்ப்பை இன்னும் நம்ம கைக்குள்ள வச்சிருப்போம். பட் ஆனா நம்ம பண்ண தப்பு 4th டெஸ்ட்ல அந்த சொன்னாங்க தேவையில்லாம நல்லா ஆடி இந்த ரிஷப் பாயிண்ட் ஏன் போயிட்டு ஷார்ட் அடிச்சு அவுட் ஆனாரு. ஏன்னா அவர் ரொம்ப நேரம் நின்று ஆடினாரு 4th மேட்ச்ல. பட் அவரால் அதுக்கு மேலே நிக்க முடியல. கை காலெல்லாம் அடிபட்டது. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த தேவையில்லாத ஷாட் ஒரு லூஸ் ஷாட் ஒன்று விட்டு அவுட் ஆனாரு. அதனால நம்மளால அது நம்ம டிரா பண்ண வேண்டிய மேட்சை நம்ம வந்து தோத்தோம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஏன்னா சீரீஸ் ஃபுல்லா மாங்குன்னு போலிங் போட்ட பும்ராவால வந்து பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச்ல கடைசி இன்னிங்ஸ்ல போலிங் போட முடியல. செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் போலிங் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா இந்தியா வின். அட்லீஸ்ட் நம்ம இந்த மேட்சா நம்ம டிரா பண்ணிருக்கலாம். அது ஒரு பெரிய மிஸ் ஆச்சு. ஏன்னா இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா வேற எந்த பவுலரும் நல்லா போடாதப்ப மேட்சுக்கு மேட்ச் பும்ரா அதிக ஓவர்ஸ் போட தான் உண்டு. அதுவும் அவரோட போலிங் ஆக்ஷனுக்கு அவர் ஆல்ரெடி ஒரு இன்ஜுரி ப்ரோ. இங்க வந்து ரொம்ப இப்போ திரும்பி இன்ஜுரி வந்துச்சுன்னா மைல்டு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது சரியாயிடும் அப்படின்றது நம்பலாம். மெயினா இந்தியன் பேட்டிங் ஆர்டர்ல பெரிய ப்ராப்ளம் இருந்தது. இந்த சீரிஸ் நம்ம தோத்ததுக்கு மெயின் காரணம் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். நம்ம அப்படி சொல்லியே பேசுவோம். ஏன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ஏன்னா 2 பேருமே இந்த சீரிஸ்ல பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. பெர்த் டெஸ்ட்ல மட்டும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு விராட் கோலி. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. ரோஹித் சர்மா சுத்தமா எங்கேயுமே ஆடல. அவர் வந்து சுத்தமா ஃபுல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். பட் அந்த ஒரு பெர்த் டெஸ்ட்ல ஒரு 100 அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் அவரும் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவுட் ஆகிட்டு தான் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருந்தாரு. பட் இந்த பக்கம் ரோஹித் சர்மா சுத்தமா ஒண்ணுமே ஆடல இந்த சீரிஸ்ல. இந்த மாதிரியான ஒரு ரோஹித் சர்மா பார்த்ததுல ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு ரோஹித் சர்மா. அதனால தான் அவரே வெறுத்து போய் 5th மேட்ச்ல நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒதுங்கி அவர் கேப்டன்சியை கொண்டு போயிட்டு ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட கொடுத்தாரு. மெயினா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது. ஏன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயிட் பால்ல ஒரு பிரமாதமான ஒரு பிளேயர். ஓடிஐயா இருக்கட்டும் T20 இருக்கட்டும் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் லெஜெண்ட் நான் சொல்லுவேன். பட் டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.
அவரோட கேப்டன்சிக்காவே தான் ஒரு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸா டெஸ்ட் மேட்சஸ்ல அவர் ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் ஓடிஐ அண்ட் T20 ஃபோக்கஸ் பண்ணாலே ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அதுல அவர் லெஜெண்ட், அவர் அடிச்சுக்க யாருமே கிடையாது. பட் இங்க அவர் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவர் நினைச்சா டெஸ்ட் மேட்ச் நல்லா ஆடலாம், அவரோட ஸ்டைல்ல அக்ரெசிவாவும் ஆடலாம். பட் அவர் இப்போ டோட்டலா ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்தது இந்த சீரிஸ் ஒரு பெரிய மைனஸா தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி விராட் கோலியும் 7th ஸ்டெம்ப் 8th ஸ்டெம்ப்ல bowling போட்டுட்டு இருக்காங்க. பால் ஸ்விங் ஆகி போகுது. அதை கொண்டு போய் கட் பண்ணிட்டே இருக்காரு. பேட்டை கொண்டு போய் விடுறாரு. அது திரும்ப திரும்ப அது ஒரு எரர்னு தெரியுது. உலகத்துல இருக்க எல்லா யூடியூப் சேனலும் சின்ன சின்னதா டீகோட் பண்ணி இது பண்றது தப்பு அப்படின்னு அவரை கிரிட்டிசைஸ் பண்றோம். அவர் கண்டிப்பா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிருப்பாரு, பார்த்திருப்பாரு. எவ்வளவோ சேனல்ஸ்ல எவ்வளவோ வீடியோஸ் பார்த்திருப்பாரு. அப்படி பார்த்துமே திரும்ப திரும்ப அவர் அந்த தப்பே பண்ணது ஒரு பெரிய மைனஸா கொஞ்சம் இரிட்டேஷனாகவும் இருந்தது. ஏன்னா அவர் வேற மாதிரி ஷாட்ல விடாம திரும்ப திரும்ப அந்த 8th ஸ்டெம்புக்கு பாலிங் போடுறாங்க, பேட்டை விட்டு அவுட் ஆறாரு ஸ்லிப்ல அப்படின்ற போது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் ஃபெயிலியர் ஆனது இந்த சீரிஸ் நம்ம தோத்ததுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி மெயின் திங், ஒரு சட்டேஸ்வர் புஜாராவோ இல்ல ஒரு ரஹானேவோ அந்த மாதிரியான சாலிட் மிடில் ஆர்டர் ஒரு பேட்டர், ஒரு ஒரு பக்கம் கட்டையை போடுற ஒரு பேட்டர் இங்க கிடையாது இந்த சீரீஸ்ல. அந்த மாதிரி ஒரு பேட்டரும் நம்ம எடுக்கல. அதுக்கு பதிலா சுபம் கில்னு ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கோம். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நீங்க இந்த லாஸ்ட் டெஸ்ட்லயே பார்த்திருப்பீங்க. அவர் ரொம்ப ஓவர் ரேட்டட், சான்ஸ்க்கு மேல சான்ஸ் அவர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் கொடுத்த சான்ஸை ஃபெயிலியர், கொஞ்சம் ஓரளவு ஃபெயிலியரான புஜாரா கொடுத்திருந்தீங்கன்னா, அவர் லெஜெண்ட் புஜாரா எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ரஹானேவும் ஒதுக்கி வச்சாங்க. இவங்களாம் நல்ல டெஸ்ட் பேட்டர்ஸ். பட் அவங்க கரெக்டா ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணல. பட் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல மாங்கு நடிச்ச இந்தியன் பேட்டர் யாருன்றது பாத்தீங்கன்னா ஜெய்ஷ்வால், யசஸ்வி ஜெய்ஷ்வால். 5 மேட்சஸ்ல 391 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. 2 50s அண்ட் ஒரு 100 அடிச்சாரு. நல்லா கன்சிஸ்டன்டா அவர் மட்டும் தான் முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நான் இந்த சீரீஸ்ல பார்த்தது ஓரளவு ஓப்பனிங் ஜெய்ஷ்வால் அளவுக்கு யங்ஸ்டர் ஸ்டார் பேட்டர். பட் அவருக்கு சப்போர்ட்டிவா யாருமே ஓப்பனிங் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாது தான் பெரிய மைனஸா போச்சு. பட் ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸா வந்து KL ராகுல் ஓப்பனிங் பண்ணியிருந்தாரு. அவரும் 5 மேட்சஸ்ல 276 ரன்ஸ் கிட்ட இந்த சீரீஸ்ல ஆனாரு. எல்லா மேட்சுமே ஆனாரு. 276 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. அவரும் ஒரு 2 50s கிட்ட அடிச்சாரு. ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் இன்னும் கொஞ்சம் எல்லா மேட்சும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஆடி இருந்தாருன்னா இந்தியாவுக்கு இன்னும் ஜெயிக்கிற பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா வேற யாரும் இல்லை. இப்ப ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்லாத பட்சத்துல அங்க KL ராகுல் ஒரு சீனியர் பிளேயர் ஃபார்ம்ல இருந்தா மட்டும் தான் அதான் பண்ண முடியும். பட் அவர் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸா ஓரளவு கொஞ்சம் டீசென்டா ஆடினாரு. அதுக்கு முன்னாடி KL ராகுலுக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பொசிஷன் மாத்தி கொடுக்குறாங்க. அவர் எங்கெங்கேயோ ஒரு இஷ்டத்துக்கு வர சொல்றாங்க, இஷ்டத்துக்கு வர போற சொல்றாங்க. அப்படி இருக்கும் அவரால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸா தான் இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் வந்து ஒரு 5 மேட்சஸ்ல 298 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை வந்து குறை சொல்ல முடியாது. லாஸ்ட் 2 டெஸ்ட்ல அவர் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது ஒரு செஞ்சுரி பயங்கரமா அடிச்சாரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தும். நல்ல ஒரு யங்ஸ்டர் இப்பதான் வந்து டெபியூட் ஆகி உள்ள வந்திருக்காரு. அவங்க அப்பா முன்னாடி ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல மண் அடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அவருக்கு இன்னும் நிறைய மேட்சஸ் சான்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த சீரீஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றதுனால, ஏன்னா அவர் டெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்டான ஒரு ஆல்ரவுண்டர். போலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலா ஓரளவு போறாரு, விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. அட் த சேம் டைம் பேட்டிங் நல்லா டீசென்டா ஆடுறாருன்ற போது இந்த சீரீஸ்ல சின்ன சின்ன ஃபெயிலியர் இருந்தா கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு வந்து ஃபர்ஸ்ட் டெபியூட்டன்ட் சீரீஸ்லயே. அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற போது நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு டீமுக்குள்ள. அது மாதிரி ரிஷப் பாண்ட் அவரும் வந்து 5 மேட்சஸ்ல ஒரு 255 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. பிளஸ் வந்து ஒரு 50 இப்போ இந்த லாஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாரு. அது மாதிரி அவர் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணல. அதுதான் பெரிய மைனஸ். உண்மையிலே லாஸ்ட் ஒரு 2 பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் ரிஷப் பாண்டா தான் இருப்பாரு. ஒன் ஆஃப் த ரீசன் ரிஷப் பாண்டா தான் இருப்பாரு. பட் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணாத மெயின் சீனியர் பிளேயர்ஸ்ல விராட் கோலி, ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ரிஷப் பாண்ட் இருக்காரு. சுத்தமா அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸே இல்ல. ஒரு பெரிய மைனஸ் இந்த சீரிஸ் நம்ம தோக்கறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷப் பாண்ட் மாதிரி ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட்டர் இறங்கி ஒரு 50 60 இல்ல ஒரு 20 ரன் அடிச்சா மட்டும்தான் அந்த ஸ்கோரே ஏறும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து சுத்தமா ஃபார்ம் அவுட்ல இருந்ததை நம்ம இங்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தோத்ததுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாகவும் நான் பார்த்தேன் நானு. ஸோ அதே மாதிரி அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு பொலன்னு பொழந்தாரு. ஏன்னா எட்டும் சரி, ஸ்டீவ் ஸ்மித்தும் சரி, தலா 2 செஞ்சுரி அடிச்சாங்க 2 பேருமே. அதுல எட்டு வந்து ஒரு 448 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸ்மித் 314 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஃபார்ம் அவுட்ல அந்த ஸ்மித் எல்லாம் வந்து ஃபார்முக்கு வந்து 2 செஞ்சுரி பேக் டு பேக் அடிச்சாரு. அப்ப நம்ம போலிங் எந்த லெவல்ல இருந்துருக்குன்னு பாத்துக்கோங்க. கண்டிஷனும் நல்ல கண்டிஷன் தான். ஓரளவு இந்த சீரீஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போலிங் நல்லா தான் போட்டிருந்தோம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் தான் கொஞ்சம் ரொம்ப புவரா இருந்தது. அதுதான் ஒரு பெரிய மைனஸா நான் பார்த்தது இந்த சீரீஸ்ல. ஏன்னா வந்து சீனியர் பிளேயர்ஸை பொறுத்தவரை KL ராகுல், ரிஷப் பாண்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த 4 பேர் ஃபயர் ஆகாதது ஒரு பெரிய மைனஸா போச்சு இந்த டீமுக்கு. பிளஸ் புஜாரா, ரஹானே மாதிரி அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா ஒரு பக்கம் கட்டையை போடுறது இல்லாதது இன்னொரு ரீசன் நம்ம ஃபெயிலியர் ஆனதுக்கு. மெயினா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் பாதி சீரீஸ்ல 3rd மேட்ச் முடிஞ்சோட போனது. அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த கொலாப்ஸ் ஆகல. எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பா தான் இருந்தது. ஏன்னா அஸ்வின் மாதிரி ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் அவர் எந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு மேல நிறைய கிரிட்டிசைசேஷன் இருந்தது. அவர் ஏன் வெளியே வந்தாரு, இன்னும் 2 மேட்ச் ஆடிட்டு வந்திருக்கலாம், ஒரு சீரீஸ்ல பாதியில வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. பட் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு வெளியே வந்து நம்மளால பார்த்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். பட் அது இப்போ நம்மளால வெளியே அவரு எதுவும் பெருசா சொல்ல. ஏன்னா அவங்க அப்பா ஏதோ பேசினாரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் கிரிக்கெட்ல. பட் அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்றது தெரியல. பட்
அவரை வெளியே எடுத்துட்டு அவருக்கு பதிலா தான் வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் போலிங்கே போட விடாம எதுக்கு அவரை எடுத்து என்ன கேப்டன்சி ரோஹித் சர்மா பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா போலிங்கே அவர் கொடுக்காம எதுக்கு அவரை டீமுக்குள்ள எடுத்து அட்லீஸ்ட் ஒரு பேட்டர் ஆட விட்டாலும் ஒரு நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் நம்பர் 3 நம்பர் 4 ஆட விட்டாங்க, நம்பர் 7 நம்பர் 8 ஆட விடுறாங்க. போலிங் கொடுக்காத பட்சத்தில் எதுக்கு அவரை எடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைட்ல ஒரு கேப்டன்சி அவ்வளோ ஒரு எரரா இருந்தது. அந்த பாடர் காஸ்கர் ட்ராஃபில நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரியான ஒரு கேப்டன்சி ஸ்பின்னர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாத ஒரு ரோஹித் சர்மா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு பெஸ்ட் கேப்டன். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் வரல, செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் 3 மேட்ச் அவர் தான் கேப்டன்சி பண்ணாரு. இந்த 3 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தோத்தாங்க, 5th மேட்ச்லயும் தோத்தாங்க. பட் இந்த 3 மேட்ச்ல அவர் கேப்டன்சி பண்ண மேட்ச்லயும் தோத்தாங்க. இதுல நிறைய எரர்ஸ் இருந்தது. பார்க்கும்போதே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. சரி நம்ம பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட அட்லீஸ்ட் போலிங் போடும்போது அவரோட கேப்டன்சியில் பாருங்க எந்த மாதிரியான ஒரு கேப்டன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் இந்த வேர்ல்ட் ரைட் நவுன்னு நான் சொல்லுவேன் ரோஹித் சர்மா. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணல, ஒரு பவுலர்ஸ் அவர் ஒழுங்கா யூஸ் பண்ணலான்ற போது அது வந்து ஒரு பெரிய ஒரு எரரா ஒரு மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் அது இருக்கு. அது கரெக்டா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிமே ரோஹித் சர்மாவோட கெரியர் எப்படின்றது டெஸ்ட்ல எனக்கு தெரியல. மோஸ்டா இன்னொரு சீரிஸ் ஆடுவார் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லலாம் நான் எங்கேயும் போயிடல இங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம தலை தோனி சொன்ன மாதிரி டெஃபினெட்லி நாட் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மா இன்னொரு சீரிஸ் கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாங்க. அதுல அவங்க டெஸ்ட்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணனா இனிமே அவங்க வெறும் ஓடிஐ பிளேயரா மட்டும் இன்னொரு ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பா 2 பேருமே ஆடுவாங்க. ஓடிஐ ஆட அவ்வளவு ஸ்டெப் இருக்கு. விராட் கோலி ஓடிஐல கிங், லெஜெண்ட், காட்னே சொல்லலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு கிங் ஆஃப் கிங்ஸ் ஓடிஐல பொறுத்த வரைக்கும். அதனால வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது இன்னொரு சீரிஸ் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத என்னோட ஐடியா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் இந்த மாதிரி லெஜெண்ட் கிரிக்கெட்டர்ஸ் தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா சுபம் கில் மாதிரி ஒரு ஆளுக்கு அவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எவ்வளவோ இந்தியாவுக்காக எவ்வளவு ரன்ஸ் அடிச்சு கொடுத்து எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காங்க. இருக்கும்போது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு இன்னொரு சீரிஸ் கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாங்க. பட் இங்கிலாந்து சீரிஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் டெஸ்ட் மேட்ச் இருக்கு, பார்ப்போம். அதுல கண்டிப்பா இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். மெயினா இவங்க 2 பிளேயர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய சாம்பியன் பிளேயர்ஸா பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுது பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மேட்சஸ்ல 3 டெஸ்ட்லயும் ரோஹித் சர்மா அவுட் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி ஒரு பிளேயருக்கு இப்படி அவுட் ஆகுது அப்படின்னு. மெயினா விராட் கோலி சுத்தம் ஒரு ஆட்டிடியூட்ல சொன்னது திரும்ப இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு சொன்னா ஒரு வாட்டி சொன்னா புரியாது, திரும்ப திரும்ப சொன்னாதான் புரியும். பட் இவர் ஒரு லெஜெண்ட், இவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அந்த மிஸ்டேக் அவர் பண்றாருன்னா அப்ப டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. மெயின் திங் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கணும். இந்தியாவோட டவுன்ஃபால் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்போ கௌதம் கம்பீர் கோச்சா வந்தாரோ அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அவர் வந்தோடனே சுத்தமா எதுவுமே சரிப்படல. அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்சோம், ராகுல் டிராவிட் கேப்டன்சி இருந்த வரைக்கும் நம்ம T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம். எப்ப கௌதம் கம்பீர் வந்தாரோ அதுக்கப்புறம் டீமுக்குள்ள எதுவுமே ஒரு பெரிய கோஆர்டினேஷன் ஒழுங்கா இல்ல, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நல்ல ஒரு பெரிய லெஜெண்டா இந்த அஸ்வின் பாதியிலே கிளம்பி போறாரு, என்ன ஆளு இவர் அப்படின் போது ஒருத்தர் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து அவர் சரியான இந்த மாதிரி அவர் வந்து லைக் அவர் அவர் ஒரு மாதிரி கர்ஸ் அப்படி இப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. கௌதம் கம்பீர் வந்ததுக்கப்புறம் டீமே விளங்காம போச்சு அப்படி இப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனல் டீமுக்கு ஒருத்தர் ஹெட் கோச்சா இருக்காருன்னா ஒரு ரூல்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கிரிக்கெட் ரூல், ஒரு ஐசிசி ரூல்னு இருக்கு. ஒரு ஒரு கோச் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு டீமை கோச் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சீசன்லாவது கோச் பண்ணியிருக்கணும். கோச் பண்ண பிளேயரை மட்டும்தான், அந்த கோச் பண்ண கோச்சை மட்டும்தான் ஒரு நேஷனல் டீமுக்கோ இல்லை ஒரு டீமுக்கோ கோச்சா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள தான். ஃப்ரெஷரா யாருமே வந்து கோச்சா அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு ரூல் இருக்கு. பட் ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கௌதம் கம்பீர் எங்கேயுமே அவர் இது வரைக்கும் ஒரு ஹெட் கோச்சா அவர் இருந்தது கிடையாது. அவர் ஜஸ்ட் வந்து ஒரு மென்டாரா தான் கேகேஆருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு மென்டாரா இருந்தவரை போயிட்டு கொண்டு வந்து கோச்சா போட என்ன ஒரு கிரைட்டீரியா இருக்கு? இப்போ என்னதான் இருந்தாலுமே லைக் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணல. அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு ஹெட் கோச்சா நிறைய டீம்ஸை மானிட்டர் பண்ணவங்க, எவ்வளவு ஒரு கிளப் கிரிக்கெட்டே அதிகமா ஹெட் கோச்சா பண்ணவங்க எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள பண்ண முடியும் கோச்சா போடலாம். சும்மா ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படின்றதுக்காக கௌதம் கம்பீர் தூக்கிட்டு போய் போகுது. அது மட்டும் இல்ல, காரணம் இன்னொன்று இருக்குது. என்னன்னு தெரியும், கௌதம் கம்பீர் இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்ல என்ன பொசிஷன் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்க கிரிக்கெட் போர்டு இருந்த பாலிடிக்ஸ் கண்ட்ரோல்குள்ள இருக்குன்றது பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் தெரியும். பட் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இதுல எடுத்தாங்க, அது என்ன கோட்டான்னு புரியல. உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஸ்டாஃப், அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டே மாத்தணும். கண்டிப்பா இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டை திரும்பி பழையபடி மாத்தினா மட்டும்தான் முடியும். அந்த ராகுல் டிராவிட் இருந்த ஒரு பீரியட், மெயினா ரவி சாஸ்திரி இருந்த பீரியட்லாம் பயங்கரமா இருந்தது அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமே. இப்போ என்ன இதுல இருக்குன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு சொல்ல போனா அவ்வளவு கோபங்கள் அவ்வளவு இது வருது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் எப்பயுமே ஒரு கிரிக்கெட் போர்டுல இதுக்குள்ள வந்து ஒரு பாலிடிக்ஸ் உள்ள பூந்ததுன்னா அது வேற மாதிரி தப்பா போய் தான் முடியும். இங்க அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம போர்டை பார்த்து ஊரே சிரிக்குது. எவ்வளவு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சாம்பியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு டீம்ல சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, மற்ற கண்ட்ரில எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன கொடுக்குறோம் சான்ஸ்? நம்ம இங்க நல்ல யங்ஸ்டர் நம்ம தமிழ்நாடுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண சாய் சுதர்ஷனே இருக்காரு. அவரை நம்ம கரெக்டா யூஸ் பண்ற மாதிரி இல்லை எந்த ஒரு இந்தியன் டீம். அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட், அவர் இது வரைக்கும் நம்ம ஆள் கூட கிடையாது, அவர் நம்ம தமிழ்நாடு கூட கிடையாது. அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் தான். அவர் அந்த மும்பைக்காரர் தான். அவரையுமே ஒழுங்கா இவங்க யூஸ் பண்றது இல்லை. என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா சுபம் கிலுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்து பேக் பண்ணி அவர் ஒண்ணுமே ஆடாத கொடுக்குறவருக்கு, இஷான் கிஷன் வந்து டபுள் செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல.
அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அவர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு விட்டுட்டு ஓரமா விட்டுட்டு போறதுக்கு இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்றது புரியல. திரும்பி இந்த ஒரு செலக்ஷன் கமிஷனாவும் இருக்கட்டும், செலக்ஷன் போர்டு அது மாதிரி வந்து இந்தியன் கிரிக்கெட் போர்டாவும் இருக்கட்டும், ப்ராப்பரா வந்து பிளேயர்ஸ் மெயினா செலக்ஷன் டீம் வந்து நல்ல ஸ்குவாட கரெக்டா நிறைய இந்த மாதிரியான ஸ்கவுட் பண்ணி நல்ல பிளேயர்ஸ் உள்ள எடுத்து உள்ள டீமுக்குள்ள போகணும். அதே மாதிரி வந்து இந்தியன் கிரிக்கெட் போர்டு அந்த மேனேஜ்மெண்ட்டை மாத்தி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கொண்டு வரணும். அப்படியே அந்த ஒரு கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டை உள்ள கொண்டு வந்து நான் அபிஷேக் நாயர் பேட்டிங் கோச் இதெல்லாம் எனக்கு மார்னே மாரல் போலிங் கோச்னா என்ன இது எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல. கௌதம் கம்பீர் என்ன இதுல இருக்காருன்னு என்னை பொறுத்தவரை கௌதம் கம்பீரை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல ஒரு கோச்சை போட்டு நல்ல ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் திரும்பி பழைய மாதிரி செட் ஆனா மட்டும்தான் இந்தியா மாதிரி ஒரு சாம்பியன் டீம் திரும்பி அந்த ஒரு பேக் டு வேல போக முடியும். பார்ப்போம். இது வந்து ஒரு கெட்ட ஒரு சீரீஸாவே மறந்துடும். பிளஸ் லாஸ்ட் இயர் நமக்கு வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்ச ஒரு 2 சந்தோஷமான ஒரு வருஷத்துல எப்ப கம்பீர் உள்ள பூந்தாரோ மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு இந்தியன் டீமோட சந்தோஷங்களே. பார்ப்போம். இதுக்கு அடுத்த வர சீரீஸ்லாம் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது. கண்டிப்பா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த வாட்டி நம்ம விட்டுட்டோம். இன்னொரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2027 தான் அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரும். பார்ப்போம். அதுக்குள்ள டீம் எப்படி க்ரூம் பண்ணி எவ்வளோ பில்ட் பண்றாங்க. நிறைய நல்ல யங்ஸ்டர்ஸ் இன்னும் சான்ஸ் கிடைக்காம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்கவுட்டிங் கொடுத்து ஒரு சின்ன சீரிஸ் ஏதாவது பைலேட்டரல் சீரிஸ் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய சீரிஸ்ல அலாகேட் பண்ணி அனுப்பலாம். இது கரெக்டாக எப்படி மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணி அந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.